2023வது வருஷம் யாருக்கு வந்து நல்லதா இருந்ததோ இல்லையோ, ஆனா ஆஸ்திரேலியா டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டாவே அமைஞ்சிருக்குது. அதுல ஆரம்பிச்சது இப்போ 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலயும் வந்து அவங்களுக்கு நல்லதாவே தான் நடந்துட்டு இருக்குது. வெற்றி மேல வெற்றியா வந்து குவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா, ஐசிசி டெஸ்ட் வேர்ல்ட் கப்பும் நடந்தது. இந்தியாவுக்கு ஆப்போனன்ட்டா வந்து நடந்தது. அதுல வந்து இங்கிலாந்துல தான் நடந்தது. அதுல ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து சிஎஸ்கே டீம் வின் பண்ணிச்சு. மஞ்சள் சட்டை போட்டு வந்துட்டுருக்கதால சிஎஸ்கே டீம் வின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐசிசி வேர்ல்டு கப் வந்து இந்தியால 50 ஓவர் வேர்ல்டு கப் நடந்தது. அதுலயும் ஆஸ்திரேலியா தான் வந்து வின் பண்ணிச்சு. இப்போ அண்டர் 19 வேர்ல்டு கப் அதுலயும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்குது. மொத்த மென்டல் பீஸையும் காலி பண்ணிட்டீங்கடா. 3 வேர்ல்டு கப்லயுமே ஏன்டா மேட்சே பார்க்க முடியாத அளவுக்கு காலி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வீடியோல அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் உங்க குணாமூர்த்தி. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அண்டர் 19 ஃபைனல் வந்து நடந்தது. கிட்டத்தட்ட வந்து 1 மாத காலமா பிப்ரவரி 19ல ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு ஜனவரி 18ல ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பிப்ரவரி 11 ஃபைனல் இன்னையோட வந்து முடிஞ்சிடுச்சு. ஒட்டுமொத்த மென்டல் பீஸையும் காலி பண்ணிட்டானுங்க இந்த ஆஸ்திரேலியாக்காரனுங்க நம்மள. 2023ல வந்து ஐசிசி டெஸ்ட் வேர்ல்டு கப்பில் வந்து சரி ஓகே அதில் தான் வந்து தோத்தீங்க. அது முக்கியமான பிளேயர் எடுக்கல, ஒழுங்காக பிளான் பண்ணலை, சீனியர் பிளேயரே இல்லை, மேக்ஸிமம் வந்து புஜாரா அவனுங்களெல்லாம் எடுக்கவே இல்லை. சரி ஓகே அதில் தான் தோத்தீங்க. சரி ஐசிசி நடத்துகிற இன்னொரு 50 ஓவர் வேர்ல்டு கப்லையாவது ஜெயிப்பீங்க, அதுவும் இந்தியாவில் நடக்குது, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு செலிப்ரேஷன்லாம் பண்ணலான்னு அவன் பட்டாசு கிட்டாசு எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டானுங்க கொண்டாடுறதுக்கு, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. பட் அதுலேயும் மண்ணவாரி போட்டீங்க, அதுலேயும் தோத்துட்டீங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. இப்போது ஐசிசி அண்டர் 19 வேர்ல்டு கப்பு இதுலேயும் வந்து தோத்துட்டீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப பரிதாபமாக இருக்குது நிலைமை நினச்சி பார்த்தா. கிரிக்கெட்டே பார்க்கக்கூடாது போல இருக்குது. வெறும் இப்போ ஐபிஎல் வரும், அதை மட்டும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போயிட வேண்டியதான். தலைவன் தோனியை மட்டும் பார்த்துட்டு அப்பாடான்ட்டு அப்படின்னு போயிட வேண்டியதான். 2023ல் ஒரு சிறப்பான விஷயம் நடந்தது அப்படின்னா, சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, தோனி தலைமையில் சிஎஸ்கே வந்து மேட்ச் வின் பண்ணது. அந்த மேட்ச்சில் வந்து ஜடேஜா தான் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்து ரீப்ளேயில் போட்டு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, மேட்ச்சுக்குள்ளே வரும். வழக்கம் போல் வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து இதில் டாஸ் வின் பண்ணும்போதே நான் நினச்சிட்டேன் இன்றைக்கி ஆஸ்திரேலியா டாஸ் வின்னு, ஸோ அதனால் இந்தியா வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்ட்டு. இந்த லீக் மேட்ச்லேயும் சரி, செமிஃபைனல்லையும் சரி, எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூஷனே பண்ணலை. ஒரு டீம் ஒர்க்னே கிடையவே கிடையாது இந்தியன் டீமில். அதில் வந்து முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த பேட்டிங்கில் தான் சொதப்புறதே நம்ம இந்தியன் டீமே. பவுலிங்கில் கூட ஓரளவுக்கு வந்து ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா டீம் எவ்வளோ டாஸ் வின் பண்ணி எவ்வளோ ரன் அடித்தாங்கன்னா 250 ரன்னு தான். ஆவரேஜாக வந்து ரன் அடிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. ரன்னு 250 ரன் அடிச்சிட்டாங்க 50 ஓவருக்குள்ளே. அதில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க வந்து ஒரு 40, 55, ஒரு 40 அப்படின்ட்டு ஒரு 4 பேராவது நல்லா விளையாடினானுங்க. அதுக்கப்புறம் சரி அதை சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் வந்து களத்தில் இறங்கினாங்க. களத்தில் இறங்கினதுக்கப்புறம் அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, விக்கெட்டு விக்கெட்டு விக்கெட்டு. ஓப்பனிங் பிளேயர் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் 47 ரன்னு. அதுக்கப்புறம் அவனுமே அடிக்கவே இல்லை. 20, 30, 20, 30 அப்படியே அவுட் ஆனானுங்க. தெரிஞ்சு போச்சு. 96 ரன்னுக்குலாம் 6 விக்கெட்டு. அவ்வளோதான். 171க்கு ஆல் அவுட் ஆகிட்டானுங்க, தோத்துட்டானுங்க. சீனியர் பிளேயர்லாம் தோக்குறானுங்கன்னா நீங்களும் தோத்துட்ருக்கீங்களேடா. ஐசிசி 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடந்துச்சு. அதுலேயும் வந்து இதேமாரி தான் தோத்தானுங்க. தூக்கின்னு போய் வந்து ஏன் மேட்ச் இது பண்ணுறீங்க, மும்பையில் வைக்க வேண்டியதானே. மும்பையில் வச்சுருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஓரளவாவது ஜெயிச்சிருக்கலாம். அவங்களுக்கு வந்து நமக்கு சாதகமான பிச்சே கிடையாது. அதில் அந்த குஜராத் ஸ்டேடியம் வந்து அகமதாபாத் ஸ்டேடியம் நமக்கு சாதகமானது கிடையாது. பட் இருந்தாலும் தூக்கின்னு போய் அங்கேயே வச்சிங்க, கொப்பையை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் எதுக்கு நடத்துறீங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியவே இல்லை. ஐபிஎல் நடத்துறது எதுக்கு நடத்தணும்னா, நீங்கள் ஃபாரின் பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரவே கூடாது. அவங்கள கொண்டு வந்து இங்கே விளையாட வர்றது, நீங்கள் வந்து விளையாட வர்றது, அவங்க வந்து நம்ம இந்தியனோட பிச் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிடுறாங்க ஈஸியாக. சரி இந்த சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி வந்து பிச் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிடுறாங்க. அடாப்ட் ஆகிட்டு இந்த பிச் கண்டிஷனை அனலைஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இந்தமாரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டைமில் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த பிச்சு வந்து இதுக்கு சாதகமாக இருக்கும்ன்ட்டு எல்லா பிச்சிலையும் நீங்கள் ஐபிஎல் மேட்ச் நடத்துனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க போவானுங்க. வேர்ல்டு கப் ஏதாவது வச்சிங்கன்னா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிறீங்களா பிக் பேஷ் லீக்கு, கரீபியன் பிரீமியர் லீக்லாம் இந்தியன் பிளேயர் அனுப்புகிறீங்களா? அனுப்புறதே கிடையாது. விராட் கோலியோ, ரோஹித் சர்மாவோ, சுப்மன் கில்லோ யாருமே அனுப்புறது கிடையாது. அவங்க மட்டும் வந்து ஊர் ஃபுல்லாக விளாட்றாங்க, எல்லா கண்ட்ரிலையும் விளாட்றாங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ் முதல் கொண்டு பிக் பாஸில் விளாட்றாங்க. பட் ஆனால் இந்தியன் பிளேயர்ஸு
விளையாடுறதே கிடையாது. இதிலேருந்து என்ன தெரியுது, முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் அப்படின்றது மட்டும்தான் கிளியராகவே தெரியுது. நீங்கள் கோப்பையை வின் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிளேயர் வந்து T20ல நல்லா விளையாடுறாங்கன்னா அவனை T20ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு தூக்கிட்டு போய் ஓடிஐயில் போடுறது, அது டெஸ்ட்டில் போட்டு அவனை வந்து ஒரு 4 ஓவர் நல்லா பர்ஃபெக்டாக வந்து போடுவான் அப்படின்னா அந்த மேட்ச்சில் அவனை தூக்கின்னு போய் அடுத்தது ஓடிஐயில் 10 ஓவர் போட வைக்கிறது. அதில் நல்லா சரி விளாட்றான் அப்படின்னா ரெஸ்ட்டே கொடுக்காம தூக்கிட்டு போய் டெஸ்ட் மேட்ச்சில் போட்டு 20-30 ஓவர் போட விடுறது. அந்த மாதிரி ஒரு 4-5 மேட்ச் விளாட்னா அவன் என்ன அவனோட ஸ்பீடு குறையும், அவன் டயர்ட் ஆவான், ஸ்ட்ரெஸ் ஆவான். இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்தியன் டீமில் இருக்க பிசிசிஐ அண்டு கோச்சு இவங்க எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. நீங்கள் செப்பரேட்டாக ஒரு இப்போது வந்து T20 ஃபார்மெட் இருக்குதுன்னா இந்தியன் சீனியர் பிளேயர்ஸில் அதில் 30 பேர் இருக்கணும் தனியாக. அவன் அது மட்டும்தான் ஆடணும். அதுக்கடுத்து ஓடிஐயில் ஒரு 30 பேர், டெஸ்ட்டில் ஒரு 30 பேர் வச்சுக்கிட்டா 90 பிளேயர் இருப்பாங்க. 90 பிளேயர்லேருந்து ஒரு வேர்ல்டு கப் வருதுன்னா அதுலேருந்து நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு 11 பிளேயரை தேர்ந்தெடுக்கலாமே. எவ்வளோ பவுலர்ஸ், எவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ், எவ்வளோ விக்கெட் கீப்பர்ஸ், எவ்வளோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து கிடைப்பாங்க. இதே நீங்கள் திங்க் பண்ணவே மாட்டேன்றீங்கன்னு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ 2023 வேர்ல்டு கப் நடந்தது. அதில் மிச்சல் ஸ்டாக்கை வந்து அதுக்கு முன்னாடி ஐபிஎல்லே விளையாடலை அவர். அது வரைக்கும் அவரை வந்து பதுக்கி வச்சுருந்தாங்க. அவர் வேர்ல்டு கப்புக்காக தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த ஆஷஸ் நடந்ததில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாகவே வந்து இங்கிலாந்து டீம் வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஷஸ்லாம் நடக்கும்போது அவங்க கௌரவமாக நினைக்கிறது வந்து இந்த ஆஷஸ் டெஸ்ட் தொடர். அதை வந்து நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றுறக்கூடாது, அவங்கக்கிட்ட தோக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள டெஸ்ட்டுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான், இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான். பட் இந்தியன் பிளேயர்ஸை சொல்லி குத்தம் கிடையாது. பட் இந்த கிரிக்கெட் போர்டு தான், இவங்க தான் வந்து ஒரு பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதும் சரி, மேட்ச்சில் விளையாட வைக்கிறதும் சரி, தூக்கிட்டு போய் ஓடிஐ ஃபார்மெட் இந்த ஃபார்மெட் எல்லாத்துலேயும் போகிறதால யாருக்கு லாபம்? எந்த ஒரு லாபமுமே கிடையாது. உங்கள் அரசியலை வந்து எல்லாத்துலேயுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்போர்ட்ஸு, இது கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு எல்லாத்துலேயுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உலக மக்கள் தொகையிலே இப்போ இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. இதில் இருந்து உங்களால் ஒலிம்பிக்கில் கூட ஒரு 50 கோல்டு மெடல் வாங்க முடியல. எவ்வளோ கேவலமான விஷயம். காமன்வெல்த்தில் மட்டும் அடிப்பீங்க, இங்கே நடக்குது ஏஷியன் கேம்ஸில் மட்டும். என்ன இது? 2 இப்போ உலகத்திலே வந்து 1ஆம் நம்பர் இடத்துல இருக்கும் மக்கள் தொகையில். அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதில் வந்து முதல்ல வரது இல்லையா? அமெரிக்கன், ஜெர்மனி, நம்ம நாட்டை விட ரொம்ப சின்ன கண்ட்ரி தான் வந்து கோல்டு மெடலில் அதிகமாக இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இதிலேருந்து முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான் இருக்குதுன்னு தெரியுது. இதுக்கப்புறம் வந்து இப்போ 2024 T20 வேர்ல்டு கப் வருது. இதில் வந்து இந்தியா ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்தியா ஜெயிக்கவே ஜெயிக்காது. நம்ம மண்ணிலே கோப்பையை விட்டுட்டோம், அங்கே அடுத்த மண்ணில் போய் நீங்கள் என்ன பிடுங்க போகிறீங்க? ஒன்றும் பிடுங்க போகிறது கிடையாது. அதில் அங்கே ஜெயிக்கும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 டீம் சொல்கிறேன். இதுதான்: ஆஸ்திரேலியா ஒன்று ஜெயிக்கலாம், இங்கிலாந்து ஜெயிக்கலாம், அதுக்கப்புறம் நியூசிலாந்து. இந்த 3 டீம் தான், வேறு யாரும் ஜெயிக்கவே மாட்டாங்க. இந்தியாவுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. செமிஃபைனல் வரைக்கும்னு போகிறதே டவுட்டு தான். முதல்ல அடித்து வெளியே தோற்றுருவாங்க. இது வேணால் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். பட் இவங்க தோற்றது எல்லாமே வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் போக முடியாது. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டீமோ இந்த அண்டர் 19 டீம் விடுங்க, அதை பற்றி சரி ஓகே தோத்துட்டாங்க, அனுபவம் இல்லாத வீரர்கள், சரி ஓகே அவங்க ஏஜில் இருக்கிறவங்க 19 வயசுக்கு உட்பட்டவங்கக்கான மேட்ச் நடந்தது, அதில் வந்து சரி தோத்துட்டாங்க. சீனியர் பிளேயர்ஸு எல்லாமே வந்து அனுபவமிக்க வீரர்கள். எந்த பிச்சில் வந்து எப்படி போடணும், யாரை கொண்டு வரணும் எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் வந்து அவங்க பிளேயர்ஸை வந்து இந்த இப்போ டீம் கோச்சோ இல்லை செலக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாமே வந்து பண்ணுற தவறுனால தான் இந்த மாதிரி ஒவ்வொரு கோப்பையும் வந்து மிஸ் ஆகி போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் தொடர்லலாம் நீங்கள் இந்தியன் பிளேயர்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு கிரிக்கெட் ரசிகராக வந்து உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்தியன் பிளேயர்ஸில் வந்து நிறையா பேர், நீங்கள் ஃபாரின் பிளேயர்ஸாக 4 பேர் எடுக்கணுன்றீங்க உள்ள பிளேயிங் லெவலில். அதில் இன்னும் ஒரு 2 பிளேயரையாவது, அட்லீஸ்ட் 2 பிளேயரையாவது நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமில் இருந்தும் நிறையா பேர் வெளியே வருவாங்க. அதிலிருந்து நமக்கு புது பிளேயர் கிடைப்பாங்க. தயவு செஞ்சு வந்து ஒரு T20 பிளேயரை தூக்கிட்டு போய் டெஸ்ட்டில் போடாதீங்க. நல்லா பவுல் பண்ணால் ஓகே சூப்பர், அவருக்கு T20 மேட்ச்சில் மட்டும் வாய்ப்பு கொடுங்க, வேறு எதுலேயும் கொடுக்கவே தேவையே கிடையாது. அதில் விளாட்றாரு, இதில் விளாட்றாருன்னா எதுக்கு? இப்போ T20யில் வந்து SSC ஜெய்ஸ்வால் விளாட்றாரு, நல்லா பவர் பிளேயில் அடிக்கக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் தூக்கி போய் ஓடிஐயில் போட்டிங்க, டெஸ்ட்டில் போட்டிங்க, எதுக்கு? அவர் அதுக்கடுத்து காணாமல் போயிடுவார், அதுக்கடுத்து வேறு ஆள் வந்துடுவாங்க. அதேமாரி தான் தவானை யூஸ் பண்ணாங்க, தவானையும் தூக்கி காலி பண்ணிட்டாங்க. புஜாராவை வந்து அதேமாரி தான் ஓடிஐ கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லிட்டு தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க.
ஒன் அண்ட் ஒன்லி பேட்ஸ்மேன் விராட் கோலி மட்டும்தான் அவர் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு அதனால் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவர் சொதப்பினார், இன்னொரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு செஞ்சுரி கூட அடிக்கலை அப்படின்னா அவரையும் தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. யாரை சொல்லி என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு எனக்கு தெரியல நிஜமாலுமே. ஸோ டிசப்பாயின்மெண்ட். இந்த நாள் வந்து ஸோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வராது, காமிக்காது நோட்டிஃபிகேஷனில். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.